லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்னைக்கு வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து அதிகமாக இருக்க கொண்டைக்கடலை வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு வந்து நான் கொண்டைக்கடலை எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. காலை உணவாக நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கும் போது புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து இதில் வந்து இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இதே ஆரோக்கியத்துக்கு உதவுது. இதை உணவில் சேர்த்து கொள்ளும் போது நம்மளுக்கு வந்து நீண்ட நேரம் பசி எடுக்காத இருக்கும். எந்த கப்பால் நம்ம கொண்டைக்கடலை அளந்தோமோ அதே கப்பால் வந்து மாவு ஜவரிசி ஒரு கப் எடுத்துக்கிறேங்க நான். இதை வந்து உணவில் நம்ம எடுத்துக்கும் போது உடனடியாக எனர்ஜி தரும். அது கூடயே வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து உதவுது. இது கூடயே வந்து 1/4 கப்பு வந்து நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணா கருப்பு உளுத்தம்பருப்பு கூட இது கூட எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு வந்து பாடிக்கு வந்து குளிர்ச்சியும் தருங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசுலாம் இருக்கும். பாருங்க, கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா கூடையே போட்டுக்கலாங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்னா ஊறணுங்க. பாருங்க, 5 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருக்குது. இந்த அளவுக்கு தாங்க ஊறி வரணும். ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. தண்ணி வெடிக்கட்டிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவும் இது கூடயே போட்டுக்கலாங்க. போட்டுன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தாங்க நைஸாக அரைச்சின்னு வரணும். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம அடுத்து வந்து இன்னொரு பேட்சை நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிளகாலாம் போட தேவையில்லைங்க. பாருங்கள், அதையும் வந்து நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். அதே பவுலில் நம்ம இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. உப்பு போட்டு கரைச்ச மாவில் ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது கூடயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டனால அந்த காரமே போதும். இதை வந்து நல்லா கலக்கிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா காஞ்ச உடனே நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாங்க. தோசையை 1 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி கொடுங்க பசங்களுக்கு. இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைச்ச உடனே இந்த மாதிரி வெங்காய தோசை நம்ம ஊற்றலாங்க. எப்பவுமே வந்து அரிசியை வச்சு நம்ம இட்லி தோசைன்னு செய்கிறத விட இந்த மாதிரி பருப்பு வச்சு வெங்காய தோசை செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையில் உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணும் போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். பாருங்க, 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டேங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் தோசையை. கொண்டைக்கடலை ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து காரசாரமான சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க இந்த தோசையை. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.